உலகத்தின் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஊழலின் சூப்பர் ஸ்டார் திமுக அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்திருக்க ஊழல் பட்டியலை பார்த்தீங்கன்னா ஊழலின் சூப்பர் ஸ்டார் திமுக அப்படின்னு நம்ம அடைமொழியாக சொல்லிடலாம். ஏன்னா அடைமொழி பெயர்களை வைக்கிறது மட்டுமே தான் அடையாளமாக வச்சுக்கிட்டு இருக்கு திமுக அரசு. இந்த ஊழலை தாண்டி அடைமொழியா பேர் ஒரு திட்டத்துக்கும் பேர் வைக்கிறது. அதனால உள்ள பலன் எதுவும் மக்களை போய் சேர்ந்த மாதிரி தெரியல. இவங்க அரசு ஊழியர் பிரச்சனை தீர்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சிபிஎஸ்ல இருந்து மாற்றி கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன்ல இருந்து மாத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவில் பலன் அடிச்சிருக்கு இன்னைக்கு பாருங்க. அந்த போராட்டத்தை அந்த ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் கைவிடவே இல்லை. கைவிடலன்ட்டாங்க. பேசுறாங்க. அது ஒரே ஒரு விஷயம் தான். 11 கோரிக்கையில ஒரு கோரிக்கை தான் நிறைவேறி இருக்கு. 10 கோரிக்கை நிறைவேறனால திருப்பி போராட்டத்துல போறோம்னு போராட்டத்துல போயிட்டாங்க. அப்படி அறிவிச்சுட்டாங்க. போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுல இன்னைக்கு அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகி போகும்போது 1 கோடி ரூபாய் கையில இருக்கும். 1 கோடி ரூபாய் கையில இருக்கும் ரிட்டையர் ஆகி போகும்போது. அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். இப்போ அவங்களோட இந்த எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் எங்க போச்சு? அந்த கான்ட்ரிபியூஷன் அரசாங்கமே வச்சுக்குது. அவங்களுக்கு திருப்பி தர வேண்டாமா? அந்த 1 கோடி ரூபாய் எந்த அரசு? இல்ல அவங்க முடிச்சு போகும்போது சொல்றேன். முடிச்சு போகும்போது 1 கோடி இருந்துச்சா? 1 கோடி ரூபாய் வந்து கையில கொடுப்பாங்க. 1 கோடி ரூபாய்க்கு வந்து கிராஜுவேட்டி கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் இருதரப்பு கான்ட்ரிபியூஷன். நீங்க பேசும்போது நான் பேசல தம்பி. சரி சொல்லுங்க சொல்லுங்க. நான் பேசுறத கேளுங்க. ரைட் ரைட் சொல்லுங்க. அப்புறமா நீங்க நான் காரியமா தான் சொல்லுவேன். எல்லாமே கரெக்ட்டா தான் சொல்லுவேன். சரி சொல்லுங்க. அந்த அளவுல வந்து அந்த மொத்த தொகை அப்படின்னு வரும்போது அதுல வந்து எம்ப்ளாயிஸோட கான்ட்ரிபியூஷன் எங்க போச்சு? அந்த கான்ட்ரிபியூஷனை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஒண்ணு இல்ல நேரா கொடுக்கணும், இல்லனா ஜிபிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதை ப்ராவிடன்ட் ஃபண்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெனரல் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எம்ப்ளாயிக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். ஜிபிஎஃப்ல ரிட்டர்ன் பண்ணி அதையும் பண்ணலை இவங்க. அந்த பணத்தையும் இவங்களே வச்சுக்கிறாங்க. அரசாங்கமே வச்சுக்குது. அவங்களுக்கு எந்த காலத்துலயும் மாசம் அவங்களோட இப்போ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினவங்களுக்கு 50,000 பென்ஷனு. அவங்க ஒரு 6 வருஷம் இருக்காங்களா 10 வருஷம் இருக்கிறாங்களா 50,000 பென்ஷனோட சரி. இந்த மொத்தமா வாங்கிட்டு போற அந்த 1 கோடி ரூபாய் நிதி எங்க போச்சு? நீங்க சொல்றதுல யாருமே பிரஸ் மீட்ல சொல்லல. நீங்க சொல்லக்கூடிய போராட்டங்கள் எங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இனிமே சொல்லுவாங்க. இனிமே தான் கணக்கு போட்டு சொல்லுவாங்க. நீங்க நல்லா பாருங்க. இப்ப அறிவிச்சதுக்கு அவங்க திருப்தி இல்லாம போராட்டம் தொடரும்னு சொல்லி இருக்காங்க. ஜாக்டோ ஜியோல இருந்து நிச்சயமா தொடரும் சொல்லி இருக்காங்க. அவங்க போராட்டம் அந்த மீதி கோரிக்கைகள் நிறைவேறல. 10 அவங்க 11 அம்ச கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. ஒரு கோரிக்கை தான் நிறைவேறி இருக்கு. மித்தம் 10 கோரிக்கை நிறைவேறதுனால நாங்க மீண்டும் தொடருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கூட முழுமையா அரசு வந்து அவங்களுக்கு உதவி செய்யல. இப்பயே நாம கோரிக்கை வைக்கிறது என்னன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணுங்க. நீங்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அரசாங்கம் வச்சுக்க கூடாது. அதை எம்ப்ளாயிக்கே ரிட்டர்ன் பண்ணணும். அது போக 3000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனா வெறும் 1000 ரூபா தான் கொடுத்தாங்க. 2022லயும் 2024லயும் 1000 ரூபா ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் 3000 ரூபா வச்சு பார்த்தா 15,000 கொடுக்கணும். 15,000த்துல 3000 ரூபா இப்ப கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 2000 ரூபா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. 5000 ரூபா கழிச்சுட்டு இன்னொரு ஒரு 10,000 ரூபா சேர்த்து 13,000 ரூபாவா கொடுக்கணும். இப்ப 13,000 கொடுக்கணும் இவங்க. அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை 13,000. அவங்க 13 கொடுக்க பதிலா 3000 ரூபாய் கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க. அதுதான் பொங்கல் பரிசே வந்து நிலுவையா இருக்கிறது 13,000. ஏற்கனவே பல நிதி நெருக்கடி இருக்கு. அந்த நிதி நெருக்கடி இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நாங்க செய்யணும் அன்றாட சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு ஊழல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு பதிலா மக்களுக்கு கொடுக்கலாம்ல. அததான் நான் சொல்ல வரேன். அப்படிதான் சொல்றேன். இப்ப இவ்வளவு ஊழல் பண்றாங்கங்கறத நீங்க உறுதியா ஒத்துக்கிறீங்க. ஊழல் அதான் சொல்லிட்டு அப்ப மத்தியில இருந்து வந்து அந்த நடவடிக்கை ரைட் நல்ல அடைமொழி. இப்ப மாதிரி இதுவும் வந்து ஊழல் சூப்பர் ஸ்டார் திமுக. இப்ப இவ்வளவு ஆதாரம் இருக்குன்னா நீங்க மத்தியில இருந்து நேரடியா வந்து ஒரு நடவடிக்கை அவங்க மேல எடுத்துறலாமே. ஏன் எடுக்க முடியல? எது தடுக்குது உங்களை? அதாவது எதுவுமே தடுக்கல. ஏன் நடவடிக்கை ஆதாரத்தோட இப்ப கொடுத்திருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு இது நகரும். படிப்படியாக வந்து எந்தெந்த அத்தாரிட்டி இத பார்க்கணும், எந்தெந்த துறை ரீதியா எந்தெந்த அத்தாரிட்டி இதுல சார்ஜ் ஷீட் போடணும், இது எதுல என்ன எவிடன்ஸ் ப்ராப்பரா இருக்கோ அந்த எவிடன்ஸ் படி எது எந்தெந்த கோர்ட்ல வரணும் அப்படிங்கறது மட்டும்தான் தீர்மானம் செய்யணும். அதை வந்து அந்தந்த துறை ரீதியா பண்ணுவாங்க. இப்ப மாநில அரசு மேலேயே குற்றச்சாட்டு இருக்கிறதுனால மாநில அரசு இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாது. மத்திய நிறுவனமோ அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் முன்னாடியோ இந்த கேஸ் நடத்தப்படணும். அப்படிதான் இது முடிவாகும். இதுக்கு ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணலாம். இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டே இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அவங்க கமிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் கூட இதை ஹேண்டில் பண்ணலாம் எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி. அல்லது மத்திய அரசு ஒரு புலனாய்வு அமைப்பை வச்சு
இதை வந்து புலனாய்வு செய்யலாம், அப்படியும் செய்யலாம். அப்படி இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மேலே உள்ள எவிடன்ஸ் படி இந்த வழக்கை நடத்தினா நிச்சயமா இதில் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இடி கொடுத்த வழக்கையே இன்னுமே வந்து தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த சீரியஸ்னஸும் கொடுக்காம இருக்காங்க. அதனால மாநில அரசு தன் மீது கொடுக்கக்கூடிய வழக்கை அது எடுக்காதுங்கிறது ஆல்ரெடி நிரூபணமான ஒன்று. ஆகையால் இது மத்திய புலனாய்வு துறை தான் இதை வந்து எடுத்து நடத்தணும். 4 லட்சம் கோடிங்கிறது மிகவும் அலார்மிங் ஃபிகர். இல்ல ஊழல்னு சொல்றாங்க. ஆனா அந்த சாஃப்ட் ஒரு சைடு வந்து திமுகனா ஒரு சாஃப்ட் கார்னர், அது மாதிரி அதுதான் கொஞ்சம் நடுநிலை. சகோதரி சொல்றேன், எதிர்பார்க்கல, நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மைதான். ஊழல் இல்லாத அரசே கிடையாது, ஆட்சியே கிடையாதுன்னு சொன்னீங்க. அது என்னமோ ஓரளவுக்கு அரசியல் வந்துட்டா ஊழலும் சேர்ந்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் சொல்லியிருக்காரு. அதுல நம்ம உடன்பாடு இருக்க வேண்டியதுதான். இல்ல எந்த அரசு வந்தாலும் ஊழல் இருக்கும், ஏதோ ஒரு வடிவத்துல ஊழல் இருக்கும்னு அவர் சொல்றாரு. அதுல உண்மை இருக்கலாம், ஒரு சில நேரங்கள்ல உண்மை இருக்கிறதையும் பார்க்க முடியுது நம்ம. ஆனால் அதே நேரம் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தயார் பண்ற அளவுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை எவிடன்ஸோட கொடுக்கும் பொழுது அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எப்பொழுதுமே மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதுல நான் வந்து நிச்சயமா வந்து மக்களுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இப்ப திமுக ஆட்சியில கொடுக்குறாங்க, எதிர்பார்க்கல அப்படின்றது இல்ல சகோதரி. மக்கள் எதிர்பார்க்கறாங்க, எதிர்பார்க்கறது இல்ல. லா என்ன சொல்லுது? சரி, there is a prevention of corruption act. நீங்க நடவடிக்கை எடுத்து இல்ல ஒரு உதாரணம் இருக்கு. இப்ப அவரும் சொன்னார்ல, இப்ப செல்வி ஜெயலலிதா இந்தியாவிலே முதன்முறையா முதலமைச்சர் பதவியிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு தண்டிக்கப்படுறார். வெளியே வந்தவனே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஒரு அபாரமான வெற்றியை பெறுறார். அடுத்து 4 மாசத்துல நடக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் 2வது முறையா அதிமுக ஒரு பெரிய வரலாற்று வெற்றியை பதிவு செய்து ஆட்சிக்கு அமர்றாங்க. அப்ப ஊழல் ஒழிக்கப்படணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை ஒரு பெரிய அளவு கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் இந்த நிகழ்வுகள்ல இருந்து உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு நான் கேட்குறேன். இல்லை தமிழரசன் ஒரு முரண்பாடு 2G தோக்கடிச்சாங்கல்ல. என்ன எப்படி தோக்கடிச்சாங்க? 2G மட்டும் தான் 2014 ரீசனா இருந்ததா சார்? அதுதான் இப்ப வேற எதுவும் ரீசன் இல்லையா? அதுதானே தோக்கல், அதுதானே தோக்கடிச்சாங்க சரியா? ஊழலுக்காக மக்கள், அதனால மக்கள் நினைக்கிறாங்க. அதாவது நபர்களை பொறுத்து இந்த ஊழல் நியாயமா அநியாயமா நினைக்கிறாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா ஊழல் பண்ணிருப்பாங்கன்னா நம்பல மக்கள், இவங்க ஊழல் பண்ணுவாங்கன்னு. எம்ஜிஆர் பண்ணுவார், நம்பல. ஆனா அன்னைக்கு அந்த போஃபர்ஸ்னா நம்புறாங்க மக்கள். அதான் காரணம். ஓகே, சுருக்கமா நிறைவா முடிச்சிருங்க. அதாவது அந்த மாதிரி அவர் சொல்ற மாதிரி ஊழல் வந்து நிரூபிக்கப்பட வேண்டும். அது சட்டத்துல அப்படிதான். அது அப்படி நிரூபணமாகக்கூடிய எவிடன்சஸை ஒருவேளை அண்ணன் எடப்பாடியார் வந்து கவர்னர்கிட்ட கொடுத்திருந்தா நிச்சயமா வந்து அந்த எவிடன்ஸ் அடிப்படையில் எந்தெந்த துறை இதை ஹேண்டில் பண்ணமோ அவங்களுக்கு கவர்னர் அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைத்து அதுக்குள்ள ஆய்வை நடத்தி நடவடிக்கை உடனடியாக எடுக்க முடியும். அது சாத்தியம்தான், சட்டத்துல இடம் இருக்கு.